தென்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? என்ன, நீங்கள் வந்து வியாழக்கிழமை குருநாள். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கோம். இந்த ஊருடைய மகிமை, இந்த ஊருக்கான பேரே இந்த கோவிலிருந்து தான் வந்தது. அப்போ அந்த கோவில் வந்து எவ்வளோ பழமையான கோவிலாக இருக்கும், இதை பற்றி என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் ஒரு உயர்ந்த தட்சிணாமூர்த்தி, அதான் அந்த சிலை வந்து உயர்வாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 2 இடம் தான் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு குருஸ்தலம் தான் நம்ம இருக்கோம். சிவன் கோவில் ப்ளஸ் குருஸ்தலம் தனியாக வந்து கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஐயாக்கிட்ட வந்து அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. சிவாயம் ஐயா. ஐயா, இது என்ன ஊருங்க ஐயா? அதை பற்றி நீங்களே சொல்லிடுங்க ஐயா. நம்முடைய ஆலயத்தின் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வேதமா நகர் எனும் வேடந்தவாடி கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 8 ஆண்டுகளாக இந்த கோயிலை ஸ்தாபித்து அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து தினமும் நாங்கள் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட ஆலங்குடி என்ற பெயர்பட்ட குரு பரிகாரத்தலம். குரு யோக தட்சிணாமூர்த்தி ஐயா இங்க இருக்கிறவர். இவர்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேண்டுதலாக இருந்தாலும், ஒரு பிள்ளை வரும், எனக்கு நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது எதுவும் இருந்தாலும் எந்த கோயில் வச்சாலும் உடனே தீர்த்தரக்கூடிய தெய்வம் வந்து நம்ம குரு யோக தட்சிணாமூர்த்தி. ஓகேங்க ஐயா. இது மூலவர் வந்து யாருங்க ஐயா? மூலவர் பேர் என்னதுங்க ஐயா? ஐயா, அருள் தரும் வேதனாகி அம்மை உடனமர் வேதநாத ஈஸ்வரர் இந்த ஆலயத்தின் பெயர். வீட்டிற்குரிய ஐயாவுடன் பெயர் வந்து வேதநாத ஈஸ்வரர். அம்பாள் பெயர் வந்து வேதநாயகி அம்மை. ஓகே. நம்ம ஊரு பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வேதமா நகரம். வேதமா மாநகரம். வேதமா இருந்த மாநகரம். வேதமாக வேதம் ஓதினவர்கள் இங்க இருந்த இடம் இது. அப்படிங்களா? இந்த ஊர் 4 வேதத்தையும் ஓதுற அடியார் பெருமக்கள் இருந்த ஊர் தான் இந்த வேடந்தவாடி என்ற. அதனாலேயே இந்த ஆலயத்திற்கு வேதநாயகி அம்மை உடனமர் வேதநாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்குது. இந்த ஐயா கிட்ட வேதநாதர்கிட்டையும் வேதநாயகி அம்மா கிட்டையும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதுமே சிறப்பா அவங்க வந்து அருளாசி தராங்க. எந்த மனக்குறியா இருந்தாலும் உடனே தீர்த்தர்கள் கூடிய தெய்வமா இங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆலயத்துல. இப்போ வந்து இதுக்கு அதாவது இந்த சாமியோட பேர்ல தான் இந்த ஊர் பேரே இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ ஒரு சாமி, அப்போ ஒரு ஊருங்கிறது ரொம்ப ஒரு பழமையானதா ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த அந்த ஊருக்கே ஒரு சாமி பேர் வச்சிருக்காங்கன்றது ரொம்ப பழமையான ஒரு விஷயம். அப்புறம் என்னன்னா வந்து இப்போ இது மாதிரி நான் பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அது வெட்ட வெளியில வந்து சிவனும் விஷ்ணுவா பிரம்மாவாங்க யார் சொன்னீங்க? வெட்ட வெளியில பெருமாளும் சீனிவாச பெருமாளும் ஒரே இடத்துல இருந்தாங்க. வெட்ட வெளியில எப்படி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வெறும் கல் தூணால் மட்டும் அமைச்சது நுழைவாய், வேற எதுவும் இல்லைங்க. அடியன் சிறு வயதிலும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 200 ஆண்டுகளாக சிவபெருமானும் அம்பாலும் வெங்கடாஜலபதியும் இவங்களும் வெட்ட வெளியில இருந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அடியார் பெருமக்கள் கடவுளை தோன்றி இந்த கோயிலை நாங்கள் நிகழ்ச்சி அடியார்கள் வந்து நாங்கள் தொண்டு விவகாரம் பண்ணி செய்துட்டு வருவோம். ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய கோயில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிவன் கோயில் அப்படின்னாவே ரொம்ப பழமையானதாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு ஊரோட பேர் ஒரு எந்த ஊருக்கு போனாலுமே, இப்போ எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொரவல்தூர் என்னுடைய ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு தெரு வந்து சிவன் கோயில் தெருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி கோயிலே இருக்காது. அப்போ வந்து 100 நாள் வேலை செய்யும்போது நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு கல்வெட்டு வந்து கிடச்சிச்சு. அந்த கல்வெட்டை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு சிவன் கோயில் இருந்துதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜேசிபி தோண்டும் போது சிவலிங்கம் இருந்துச்சு. அது வந்து 22 வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆலயம் வந்து அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழிபாடு முறை லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுடைய பழமையானதாக அந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஊர் வந்து எவ்வளோ ஆண்டுகாலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி இருக்காங்கன்னா, அப்போ ஒரு கோவிலை கட்டுறதுங்கிறது அந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் கோயிலை கட்ட முடியும். ஒரு ஆன்மீக பற்று இருந்தால் மட்டும்தான் கோயில் கட்ட முடியும். அப்போ ஆன்மீக பற்றோட ஒரு கோவிலை கட்டியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் வந்து எவ்வளோ ஒரு முன்னேற்றமான இருந்திருப்பாங்க. வேதங்கள் நம்ம படிக்கிறது இல்லை கேட்கறதே வந்து பெரும் பாக்கியம்னு சொல்கிறோம். வேதங்கள்லாம் ஓதுன அவங்களுடைய அந்த வேதங்கள் ஓதுனவங்க பிறந்த ஊர். அங்கேயே இங்கே நிறைய வேதங்கள் சிவனடியார் பெருமக்கள் நிறைய பேர் வந்து இந்த ஊர்ல இருந்து வேதங்கள் படிச்சுட்டு கொண்டு போன ஊர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ எவ்வளோ ஒரு மகிமையான வேதங்கள் ஓடின ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கும். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஷூட் பண்ண பிளானே இல்லை. இந்த கோயிலே கனவுல வந்துச்சு. இதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஸோ என்னென்னா வந்து அவ்வளோ நம்மளை வந்து ஒரு நீ கூப்பிட்டுட்டு இந்த கோயில் என்னை பற்றி நீ இந்த வீடியோ எடுத்து போடு அப்படின்னு ஒரு சாமி சொல்லுதுன்னா, நம்ம போகிற இடத்துல வீடியோ எடுக்கிறது அது வேற.
ஆனால் நம்ம நீ இங்கே வரணும், நீ வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி வந்து நம்ம கூப்பிட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு சாமி கிட்ட போயிருக்கின்றது ஒன்று. அதுவே முக்கியமாக இப்போ ஐயாலாம் எனக்கு பழக்கம். ஆனால் இந்த கோயில் நான் பார்த்ததில்லை. நம்ம அண்ணாமலை கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம், அப்புறம் இன்னொரு சாமி இருக்காரு பார்த்துருக்கோம். ஸோ இவங்களாம் சேர்ந்து நம்ம ஒரு வைப்ரேஷன், நம்ம எல்லாருமே ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த ஒரு அதிசயம்லாம் நடக்குது. நீங்கள் கூட இந்த வைப்ரேஷனுக்குள்ளே வந்து இணைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். அப்படி நடக்கலன்னா நீங்கள் என்னை டேரெக்டாகவே கேட்கலாம். ஏன்னா நான் வந்து எங்கேயுமே நான் வந்து என்ன சொல்கிறது, நான் யார்கிட்ட காசு வாங்கினா கூட ஒரு உத்தரவாதம் தர மாட்டேன். ஆனால் அந்த கோயில் வந்து நீ நடக்கலைன்னு யாரும் சொல்லவே முடியாது. நான் வந்து 100% உத்தரவாதம் தரேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க, எந்த கோரிக்கை ஒன்றாலும் வைங்க, அது நிறைவேறும். நிறைவேறலைன்னா என்ன கேளுங்க, நிறைவேறலைனாங்கிறதே இல்லை. சுவாமி வந்து நிறைவேற்றி தருவார். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு உடல்நலம் சரியாகலை அப்படின்னு ஐயாவுக்கு மனதார வேண்டிட்டு போனாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. ஐயாவுக்கு வந்து அவங்களால முடிஞ்சது வந்து இப்போ வந்து செய்தி போகிற அன்னதானம் பண்ணுறாங்க. ஒரு உடல்நலம் நல்லா வர உடனே ஐயாவுக்கு என்னென்ன தேவையோ அபிஷேக பொருட்கள், அன்னதானம் எல்லாமே செஞ்சுட்டு அந்த தேதி வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட மாதம் நாளில் வரும். அது வந்து அந்த யாக கொண்ட வளர்த்து அந்த தூரம் வந்து எவ்வளோ அடியார் பெருமக்கள் வந்து அவ்வளோ வேண்டிட்டு போகிறாங்க. அதேமாரி சுற்றுவட்டு பகுதியில் இருக்கிற மக்கள், இந்த விஷயம் தெரியாத மக்கள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுமாறு வேதநாயகி அம்மை உடனம வேதநாதேஸ்வரர் திருக்கோயில் சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்போ வந்து உங்களுக்கு விநாயகர் வேணாலும் பளிங்கு விநாயகர் இருக்காரு, வெங்கடாஜலபதி, காலபைரவர், எல்லாருமே அகத்தியர். இப்போது நம்ம ஒரு கோயிலுக்குள்ள சித்தர் வழிபாட்டு இருக்கும், நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து முழுமுதல் விநாயகர் நம்ம தரிசிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தா அகத்தியர் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கூட வந்து கரெக்டாக இங்கே அமைச்சு கரெக்டாக ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இந்த கோயில் வந்து இன்னும் நல்லா கண்டிப்பாக நான் நினைச்சாலும் நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நமக்குலாம் இருக்குமோ இல்லையோ, ஆனால் அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு தலமாக மாறும். தலமாக இருந்த கோவில் மறுபடியும் புதுப்பிச்சு வேற ஒரு லெவல், வேற ஒரு பரிமாணத்துக்கு வந்து இந்த கோயில் வந்து போக போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நாளில் வர வச்ச இந்த மூலவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ஐயா கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வாங்க, அவ்வளோதான். ரொம்ப இஷ்டம். ஓம் நம சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.